ஓம் முருகா போற்றி. ஓம் சரவண பவ. அன்பு குழந்தையே, இன்னும் 2 நாட்களில் உனக்கு ஒரு நல்ல செய்தி வரப்போகிறது. இது நீ எப்போது பார்க்கிறாயோ, எந்த நொடி கேட்கின்றாயோ, உடனே என்னுடைய நாமத்தை நீ இது பதிவிட்டு விடு. உன் பெயரை சொல்லி என்னை கூப்பிடு. உன் பெயரை சொல்லி என்னை தொட்டுப்பார். நிச்சயம் 2 நாட்களில் உனக்கு ஒரு நல்ல செய்தி உன்னை தேடி வரும். என்னுடைய பிள்ளைக்காக எல்லாவற்றையுமே நான் சரி செய்து வைத்திருக்கின்றேன். உன்னை யாரெல்லாம் நிராகரித்தார்களோ அவர்கள் உன் பின்னால் வரும் காலத்தை நான் உருவாக்கிவிட்டேன். அவர்கள் உன்னிடம் வருவார்கள், உன்னை தேடி வருவார்கள். அவர்களுக்கு தேவையான உதவியை செய்ய சொல்லி உன்னிடம் வந்து கேட்பார்கள். உன்னுடைய பொறுமைக்கும் நம்பிக்கைக்கும் பரிசுகள் உனக்கு கிடைக்கப் போகும் காலம் இது. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த வேண்டுதலும் நிறைவேறும் காலம் இது. உன்னுடைய இல்லத்தில் சுப நிகழ்வுகள் நடக்கும் காலகட்டம் இது. இந்த காலகட்டத்தை நீ பயன்படுத்தி நல்ல செயல்களை நீ செய்ய போகின்றாய். உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கப் போகின்றது. நீ ஏன் என்னிடம் பேசும் போதெல்லாம் உன்னையும் அறியாமல் அழுது கொண்டிருக்கின்றாய்? என்னை தரிசிக்கும் போது, என்னை பிரார்த்திக்கும் போது உன் கண்களில் கண்ணீர் வருகிறது. நீ என் மேல் வைத்துள்ள நம்பிக்கையையும் அன்பையும் நான் அறிவேன். நீ இதுவரை இழந்ததை மீட்கும் சக்தி இந்த மாதத்தில் உனக்கு கிடைக்கும். உன்னுடைய பேச்சில் கவனம் இருக்கட்டும். எப்பொழுதுமே கவனம் தேவை என்பதை மறந்து விடாதே. வீண் பயம் கொள்ளாமல் இரு. உன்னுடைய பலம் உனக்கே இவ்வளவு தெரியாமல் இருந்திருக்கின்றாய் நீ. இனி உன்னுடைய பலம் உனக்கே தெரியாமல் இருந்தது எவ்வளவு என்று இனி உனக்கு தெரிய ஆரம்பிக்கும். நீ என்னுடைய பிள்ளை. என் பிள்ளை உனக்கு பலமின்றி போகுமா? விரைவில் நீ உன் பலத்தை வெளிப்படுத்துவாய். நீ யார் என்பதை இந்த ஊர் உலகுக்கு அறிய செய்வாய். உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கும். நிச்சயம் உன் வாழ்க்கை கண்ணீரின்றி சந்தோஷமாக மாறும். இனி உன் வாழ்க்கையில் ஆனந்த கண்ணீர் மட்டும்தான் பார்க்க போகிறேன். அதை நான் பார்க்க மிகவுமே ஆவலாக இருக்கின்றேன். ஏனென்றால் உன் வாழ்க்கையை சீராக செம்மைப்படுத்தி வைத்திருக்கின்றேன். விரைவில் அது உன் கையில் கிடைக்கும். நீ கேட்டது போலவே சரி செய்து வைத்திருக்கின்றேன். எந்த நேரத்தில் அதை நான் தர வேண்டும் என்று நினைத்தேனோ அந்த நேரத்தில் உன்னிடம் நிச்சயம் கொண்டு வந்து சேர்ப்பேன். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த வேண்டுதலும் அதுதான். உன் இல்லத்தில் நடக்க வேண்டும் என்ற நிகழ்வுகள் எல்லாம் உன் இல்லத்தில் நடக்கப் போகிறது. சுப நிகழ்ச்சிகளாக அந்த காலகட்டம் எல்லாம் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது. உனக்கு தேவையான பரிசுகள் வெகுமதிகள் எல்லாம் உன்னை தேடி வரப்போகிறது. நீ பலருக்கு உதவும் காலகட்டத்தையும் நெருங்கிவிட்டாய். உன்னிடம் இல்லை என்ற சொல்லே இல்லாத அளவுக்கு பல வெகுமதிகள் செல்வங்கள் எல்லாம் உன்னிடம் வந்து சேரப்போகின்றன. புகழும் சேரப்போகிறது.